திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் தவ வேடம் 1664வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். காதணி குண்டலம் கண்டிகை நாதமும் ஊதுநர் சங்கும் உயர்கட்டி கப்பரை ஏதுமில் பாதுகம் யோகாந்த மாதனம் ஏதுமில் யோக பட்டன் தண்டம் ஈரைந்தே அப்படின்னு ஒரு தவ வேடத்துல அணியக்கூடிய 10 விதமான புற செயல்களை குறிப்பிடுகின்றார் இங்கே திருமூல நாயனார். அதுல முதல்ல பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குண்டலம், உத்தராட்ச மாலை, சங்கு, குண்டலத்திலே அந்த திருநீரு, திருவோடு, அப்புறம் தியான பொசிஷன், நல்ல ஒரு மர செருப்பு, குற்றமல்லாத ஒரு காதணிகை, கால் அணியக்கூடிய அணி, யோகம் முடிவதற்குரிய இருக்கை, குற்றமற்ற யோக பட்டம், யோக தண்டம் அப்படின்னு 10 விதமான விஷயங்களை இங்க குறிப்பிட்டு நமக்கு அமைக்கின்றார். இதுல ஒன்னொன்னையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டே போனோம்னா ஒன்னொன்னுத்திலும் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. இந்த புறச்சின்னங்கள் எதுக்குன்னா நாம சிவனோடு இருக்கிறோம், சிவன் நம்மளோடு இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு பந்தத்தை நீடித்து கொண்டே இருப்பதற்கு. ஆனா ஒரு பிரார்த்தனா செகண்ட் கூட அவனுடைய நினைவிலிருந்து மாறக்கூடாது. ஐம்புலங்கள் எந்த நேரத்துல போனாலும் நம்ம சிதற விடாமல் அவனையே சிந்திக்கின்ற, சிந்தனையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மெத்தடாலஜிக்கல் மெத்தடு. அந்த ஒரு சின்னத்தோட நம்ம இருக்கும்போது அதர்ஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கலாம். நம்ம நோக்கி, நம்மளுடைய கோலை நோக்கி, இறைவன் திருவடியை நோக்கி செல்லக்கூடிய சிந்தனையிலே ஊறி இருக்கக்கூடிய விஷயங்களாக இவற்றை அவர் குறிப்பிடுகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அருமை. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1664வது திருமந்திரம். இவை 10ம் தவயோக சாதனம். திருமந்திரம். காதணி குண்டலம் கண்டிகை நாதமும் ஊது நற்சங்கும் உயர் கட்டி கப்பரை ஏதுமில் பாதுகம் யோகாந்தம் ஆதனம் ஏதுமில் யோக பட்ட தண்டம் ஈரைந்தே. காதுகளில் அணியும் குண்டலமும் கழுத்தில் அணியும் ருத்திராக்க மாலையும் சிவாய நம என்னும் 5 எழுத்து நாத உச்சரிப்பும் ஊதுகிற நல்ல வெண் சங்கும் உயர்ந்ததான 6 கட்டியும் திருவோடும் குறைவில்லாத பாத குரடும் யோக நிலையில் அமர்ந்திருக்க சரியான ஆசனமும் குற்றமற்ற யோக பட்டையும் யோக தண்டமும் ஆகிய 10மே சிவயோகம் புரியும் தவ வேடத்தவர்களுக்கு உரிய தனி சின்னங்கள், அடையாளங்கள், சாதனங்கள் ஆகும். நாதம் ஒளி கட்டி 6 கட்டி காம குரோதங்களை விட்டொழித்ததற்கு அடையாளமாக காதில் அணியும் அணி. கப்பரை திருவோடு ஏதம் குற்றம் இல்லாத பாதுகுரடு ஆதனம் பாதுகம் பாதகுரடு ஆதனம் ஆசனம் யோக பட்டம் யோக நிலையில் முதுகையும் முழங்காலையும் சேர்த்து கட்டப்படும் பட்டை. யோக தண்டம் கைகளை தாங்கும்
தடி. கழக வெளியீட்டில் காதணியாகிய குண்டலமும் சிவமணியால் ஆகிய கண்டிகையும் ஓசை எழுப்பும் திரு ஐந்தெழுத்தும் வெண்சங்கும் மண்டையாகிய சட்டியும் திருநீற்று மடலும் பாதகுரடும் சிவயோகிக்குரிய அழகிய இருக்கையும் யோக பட்டமும் யோக தண்டும் என்னும் 10 அடையாளங்களும் சிவயோகியருக்கு உரியனவாகும். யோக அந்தம் யோகத்துக்குரிய அழகிய யோக படம், யோக பட்டிகை, தண்டம், யோக தண்டம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1664. காதணி குண்டலங் கண்டிகை நாதமும் ஊதுநற் சங்கும் உயர்கட்டி கப்பரை ஏதமில் பாதுகம் யோகாந்த மாதனம் ஏதமில் யோக பட்டம் தண்டம் ஈரைந்தே. Translation: The 10 appearances are the Kundala earrings, the Rudraksha necklace, small drum, the conch to blow, a begging bowl, a container for sacred ashes, the perfect sandals, the yoga seat, the spotless strap of yoga cloth, and the yogic staff. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 அவங்களோட அடையாளங்களா கொடுத்துருக்குறாங்க. குண்டலம் குண்டலம் வந்து காதணியாக அணிகிற ஒரு விஷயம். அது யோசிச்சு பார்த்தா நம்ம காதுல நம்ம காது குத்துறது வந்து சொல்லுவாங்க, இந்த எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காது குத்துறதாக சொல்லுவாங்க. ஏன்னா ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினுக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்லுவாங்க. நம்ம பிள்ளையாருக்கு வந்து தோப்புக்கரணம் போடுறதும் இந்த 2 காதோட அந்த பாயிண்ட்ஸ் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாலும் அந்த எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கும். நம்ம கோயிலுக்குள்ள போகும்போதே அந்த 2 பிரெயினையும் நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தோப்புக்கரணமும் போடுறது. நம்மளோட மூளை நல்லா வேலை செய்யணும், உள்ள போகும்போது நல்லா அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கணுங்கிற மாதிரி அந்த பிள்ளையாருக்கான அந்த தோப்புக்கரணமும் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ், அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து அந்த காதுல இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால அந்த குண்டலம் அணிகிறதும் அவங்க எனர்ஜி பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இருக்கலாம். நம்ம கர்ணனோட இதுலயும் பார்த்தீங்கன்னா அவரோட குண்டலமும் கவசமும் பிறக்கும் போதே அவர் கொண்டு வந்ததா சொல்லுவாங்க. அது வந்து அந்த சக்தி நிலை வந்து அவருக்கு எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறதும், கவசமாகவும் கவசமும் அவருக்கு கவசமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால இவங்க அணிஞ்சுக்கிறதுக்கும் அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இருக்கலாம். கண்டிகைங்கிறது அந்த மாலை, இது வந்து கவசமாக இருக்கிறதுக்காக இருக்கலாம். அந்த ஜபம் மாலையா இருக்கலாம், அவங்க மந்திரம் உருவேற்றி அவங்க போட்டுக்கிட்டதாக இருக்கலாம். ருத்ராட்ச மாலையா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக. அதாவது பாதுகாப்பு கவசம்னா வெளியில இருந்து வர்றதை விட தனக்குள்ள இருந்தே வர்றதுல இருந்தே தடுத்துக்கிறதுக்காகவும் இருக்கலாம், கெட்ட எனர்ஜில இருந்து. அந்த இதுக்காக கண்டிகை அதெல்லாம் போடுறதா இருக்கலாம். இது எதோ இதுல என்ன பாக்குறேன்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம மனதை சரி பண்றோம்ட்டு மனதுல மட்டும் இது பண்ணாம நம்ம உடலுக்கான விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிக்கணும். எனர்ஜி எப்படி இருக்குன்றதுக்கான விஷயமும் நம்ம பார்க்கணும். எண்ணங்கள் எப்படி ஓடுதுங்கிறத மாதிரி பார்க்கணும். நம்ம ஐம்புலன்களை வந்து எந்த பக்கம்லாம் போகாம திருப்பி வச்சுக்கிறதுக்கான விஷயங்களையும் நம்ம சரி செஞ்சுக்கணும். அது மாதிரி
முழுக்க கவசம் போட்டு நம்ம உட்கார்ந்துக்கிறோம் இறைவனை நோக்கி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எந்த வழியில வேணாலும் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட முடியும். அதனால எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து சரி செஞ்சுக்கணும். அதாவது பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த பக்கத்துல இருந்தும் பிரச்சனை வராத மாதிரி அவங்க வந்து சரி பண்ணி இறைவன் பிடிக்கிறதுக்காக அவங்களுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறதா பார்க்குறேன். நாதமும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒலிக்கிற நாதம் ஓம்ன்ற மந்திரமா இருக்கலாம். அவங்க சொல்ற நமசிவாய மந்திரமா இருக்கலாம். அந்த மந்திரம் வந்து நான் சொல்லுவேன், உள்ளுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வாய்க்குள்ள. நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும் அது. அத நிறுத்தணும்னாலே நம்ம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தனாலே அது ஓரளவுக்கு நின்றும். இப்ப நீங்க ஒரு வேலை செய்யறப்பயே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே செஞ்சீங்கன்னா, மனம் பேசுறதே கேட்காது. இந்த இது மட்டும் தான் ஓம் நம சிவாய தான் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம மந்திரம் சொல்றதும் வந்து நம்ம மனத சாந்தப்படுத்திரும். ஊதும் நற்சங்கும் அதுவும் வச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட எனர்ஜி ஃப்ளோவ மேல ஏத்துறதா இருக்கலாம். சங்கு நாதமாவும் இருக்கலாம். அந்த ஊதுற நிலையாவும் இருக்கலாம். உயர்கட்டி கப்பறை வந்து அந்த என்னோட இதுல பார்க்குறப்ப அந்த விபூதி போட்டு வைக்கிற கப்பறைனா ஒரு பாத்திரம்ன்ற மாரி, அது பிச்சை எடுக்கிறதுக்காகவும் இருக்கலாம். அந்த விபூதி வச்சிருக்கிற ஓடாவும் இருக்கலாம். திருவோடாவும் இருக்கலாம். ஏதமில் பாதுகம். ஏதமில்னா சுத்தமானது, குற்றமில்லாத அவங்க நடக்கிறதுக்கான ஒரு செருப்பு. யோகாந்த மாதனம், உட்கார்றதுக்கு நல்ல இடம். ஏதமில் யோக பட்டம். அந்த யோக பட்டம்ங்கிறது வந்து அவங்க ஒரு துணி வந்து காலுக்கும் முதுகுக்கும் ஒரு பேலன்ஸ்டா நம்ம அதிலே உட்கார்ந்துருக்கிற அந்த நிலையிலே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ஒரு துணி போட்டிருந்தது. தண்டம் வந்து நம்ம சூரிய நாடி ஓடணுமா சந்திர நாடி ஓடணுமா நம்ம மாத்திக்கிறதுக்காக. ஏன்னா மனம் வந்து சூரிய நாடியில இருக்கும்போது வேகமாக இருக்கும் இல்லையா? அந்த சந்திர நாடிக்கு மாத்தணுமா? எப்படி அந்த அவங்க அவங்க எந்த மாதிரியான யோக முறை பயன்படுத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நாடியை மாத்திக்கிட்டு உட்காந்துட்டாங்கன்னா எல்லாமே எனர்ஜி ஃப்ளோஸ் கரெக்டா இருக்கும். மனம் வந்து சரியான நிலையில இருக்கும். இந்த கவசங்கள்லாம் போட்டுக்கிட்டா நமக்கு மற்ற ஐம்புலன்களால வர பிரச்சனை எல்லாம் இருக்காது. இப்படி அனைத்தையும் சரி செய்து கொண்டு நம்ம இறைவனை பக்கம் திரும்பும்போது நம்ம எல்லாமே இறைவன் பக்கம் இருக்கிறதாக இருக்கும். அந்த அந்த ஐடியால அவங்க இத்தனையும் செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதுதான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாமா எனக்கு காமிக்கல, வந்திருக்காங்களா? கிருத்திகாமா வந்திருந்தீங்கன்னா வாங்கம்மா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? இன்னொன்னு யாரும் வர்ற வரைக்கும் வேணா நான் இன்னொன்னு பகிர்ந்துக்கிறேன். இப்ப நம்ம யோசிக்கலாம்ல, இத்தனையும் பண்ணாதான் தவம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இது வந்து அவங்கவுங்க பாதையை பொறுத்து இருக்குது. அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்றத பொறுத்து இருக்கு. ஒரு கீதையில ஒரு இது வரும். யாரும் வந்தா யாராவது சொல்லுங்க. கீதையில ஒரு ஸ்லோகம் வரும். அது அந்த உத்தர கீதையா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல வந்து பூஜ கோடி சம ஸ்தோத்திரம், சோஸ்திர கோடி சம ஜபம், ஜபக்கோடி சம தியானம், தியான கோடி சமலயம். இது ஒரு உத்தர கீதைன்னு நினைக்கிறேன். அதுல இருக்க ஸ்லோகம். இதுல வந்து என்னன்னா, நீங்க 1000 பூஜை கோடி பூஜை செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு சோஸ்திரம், அது ஒரு சோஸ்திரம் சொன்னதுக்கு சமம். ரிச்சுவல்ஸா நீங்க உடம்பால எல்லாத்தையும் செய்யற ஒரு பூஜைக்கு 1000 தடவை செய்யற ஒரு பூஜை வந்து ஒரு தடவை நான் மனதார சொல்ற அதை உணர்ந்து அதை சொல்ற ஒரு ஸ்லோகத்துக்கு, ஒரு சோஸ்திரத்துக்கு வந்து சமம். நீங்க அது ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஓதுறதுன்னு நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு சமம் வந்து 1000 கோடி டைம் செய்யற நம்ம பூஜை வந்து பூஜை கோடி சமம் ஸ்தோஸ்திரம், ஸ்தோஸ்திர கோடி சம ஜபம். நீங்க கோடி தடவை ஓதுறது ஒரு தடவை செய்யற ஜபம் மாதிரி, ஜபத்துக்கு சமமாகும். ஏன்னா இதுல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, முதல் நிலையில நம்ம பூஜைன்ற நிலையில நம்ம உடல் மனம் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுப்போம். எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிற நிலையில இருக்கும்.
சோஸ்திரன்ற போது வந்து நீங்க ஒரு இடத்துல உட்காந்து மத்த விஷயம் எல்லாமே நின்னுட்டு எதையுமே யோசிக்க மாட்டீங்க. பூஜைன்னா அடுத்து அடுத்து என்னன்னு உங்க மனது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த இந்த இத சொல்லணும், இதுக்கு இத சொல்லணும், அடுத்து இந்த இத காமிக்கணும், தீபாராதனை காமிக்கணும், இப்படி மனம் ஓடிக்கிட்டே இருக்கிற நிலை இல்லையா? ஆனா சோஸ்திரம் சொல்லும்போது இது எல்லாம் நின்னுட்டு ஒரே விஷயத்துல நீங்க மனச வச்சு நீங்க வந்து ஸ்லோகம் சொல்றீங்க. ரைட்டா? அடுத்தது வந்து சோஸ்திர கோடி சம ஜபம் இருக்கு இல்லையா? அந்த ஜபத்துல வந்து அந்த வார்த்தைகள் கூட நம்ம யோசிக்க மாட்டோம். அதுல என்ன பொருள் இருக்கு, அதுல என்ன உணர்வு இருக்குன்றதெல்லாம் கூட இல்லாம, மனம் முக்காவாசி அடங்கி உள்ளுக்குள்ளேயே அந்த ஓம் நம சிவாயன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஜபம்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஓம் நம சிவாய அது மட்டும் தான் ஓடுதுங்கிற மாரியான நிலை இருக்கும். சம ஜபம். ஜபக்கோடி சம தியானம். உள்ளுக்குள்ளே நீங்க வந்து ஓம் நம சிவாய ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கோடி தடவை செஞ்சா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, தியானத்துக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு தியானத்துக்கு ஒரு தியானம். ஏன்னா தியானத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, உங்க உடல் அடங்கிருது, மனம் அடங்கிருது, உங்க உள்ளுக்குள்ள ஓடுற வாய்ஸும் வந்து இல்ல. இப்படி எல்லாமே அடங்கின நிலை இல்லையா? அதுதான் வந்து தியானம். தியான கோடி சம லயம். நீங்க கோடி தடவை தியானம் பண்றதுக்கு ஈக்குவல் என்ன? அதுக்கான சமமானது என்ன அப்படின்னா, லயம். லயம்னா மனமற்ற நிலை. அப்ப வந்து சாட்சியாக நம்ம பார்க்கிற நிலை. அந்த நிலையில இந்த உடம்பு, மனசு, உள்ளுக்குள்ள உணர்வு இப்படி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, இந்த உடம்ப விட்டே நம்ம வெளில வந்து சாட்சியா பார்க்கிறோம் இல்லையா? மனமற்ற நிலையில இருக்கிறோம் இல்லையா? அது வந்து கோடி தடவை செஞ்ச தியானத்துக்கு வந்து சமமாகும். அப்ப நம்ம ஒவ்வொரு நிலையிலயும் நம்மள்ட்ட இருக்கிற உடல், மனம், அந்த சொல், செயல் இப்படி ஒண்ணொண்ணா நம்ம வந்து விட்டுக்கிட்டே தான் வரணும். விட்டுட்டே வந்து இந்த மனமே இயங்காத, உடலும் மனமும் இயங்காத நிலையில இந்த உடலையும் இதையும் விட்டு நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து அதையும் தாண்டி பரவி இருக்கிற நிலைக்கு வரும்போது, இதெல்லாமே நமக்கு தேவைப்படாது. இந்த தவ வேடங்களோ, எதுவுமே இது வந்து இன்னும் 2, 3 பாடலுக்கு அப்புறம் இது இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஞானத்தை பத்தி வரும்போது இன்னும் இது வரும். ஆனா இப்ப இதான் முதல் நிலையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கவசம் தேவை, நாதம் தேவை, எல்லாமே தேவை. நம்ம மனதை அடக்க முடியலன்னா அந்த இடத்துல தேவை. நம்ம உள்ளுக்குள்ள இருக்க வாய்ஸ் அடக்க முடியலன்னா இதெல்லாம் தேவை. இதெல்லாம் அடங்கி நம்ம வந்து அந்த லயம் என்ற நிலைக்கு மனம் வந்து இல்லைன்ற நிலை, மெய் மறந்த நிலை சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒன்றுமில்லாம இருப்பது. மனதில் பின்னாடி இல்லை, உடலின் பின்னாடி இல்லை, எதுவும் பின்னாடி இல்லாம ஒன்றுமில்லாத நிலையில இருப்பது கோடி தியானத்துக்கு சமம். அதான் பூஜை கோடி சம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கோடி சம ஜபம், ஜப கோடி சம தியானம், தியானம் கோடி சம லயம். அதனால இது யார் யாருக்கு எது வருதோ, எந்தெந்த இடத்துல நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த தவ வேடங்களை போட்டுக்கணும். அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போடணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதை நான் இங்கே டைம் இருந்தனால அதையும் பகிர்ந்துக்கிட்டேன். வாங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா மியூட்ல இருக்குங்க ஐயா, நீங்க ஐயா மூட்டிங்களே இருக்கீங்க. நன்றி ஐயா, நன்றி கௌரவ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடல் தவ வேடம் அப்படிங்கிற தலைப்புல இறுதி பாடலாம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கான விளக்கம் வந்து இப்ப அம்மா சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க. ஆனா இன்னொரு இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இது தவ வேடம் அப்படிங்கிற தலைப்புல வருது. இதுக்கு முன்னாடி பார்த்த பாடல்களும் தவ வேடம் போட்டிருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுது. சோ அந்த பார்வையில் இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த அந்த கதையில, காதணி குண்டலம் கண்டிகை நாதமும் ஊது நற்சங்கம் உயர்கட்டி கப்பரை ஊதுமில் பாதுகம் யோகாந்த ஆதனம் ஏதுமில் யோக பட்டம் தண்டம் ஈரைந்தே. இதற்கு சொல் விளக்கமா பார்த்தோம்னா, காதணி குண்டாம் கண்டிகைன்னு காதில் அணியும் அலங்காரங்களை சொல்றோம். நாதம் சங்கம் ஊதுங்கிறது ஓம் போன்ற ஒளி சங்கு ஊதல். உயர்கட்டி கப்பரைங்கிறது ஆடம்பரம்
ஆடம்பர ஆடை வெளிப்புற வேடம் அப்படின்னு, ஓதுமில் பாதகம் அப்படிங்கிறத மந்திரம் சாஸ்திரம் அறியாமைன்னு சொல்றார். யோகாந்த ஆதனம் ஏதுமில், யோகத்தின் உள்நிலை இல்லை. யோகப்பட்டம் தண்டம், யோகி போல் காட்டும் அடையாளங்கள். இதை காதில் குண்டலம் கண்டிகை போன்ற அலங்காரங்கள் அணிந்து சங்கு ஊதியும் நாதம் பேசியும் வெளியில் பெரிய யோகி போல வேடமிட்டு நடந்து, ஆனால் உண்மையான யோகம், அதாவது உள்ளுணர்வுல இல்லாம, மந்திர ஞானம் இல்லாம, ஆத்ம அனுபவம் இல்லாம இப்படி இருப்பவர்கள் யோகி என்ற பெயருக்கு உரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனோட ஆழமான விளக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த பிரதில போட்டிருக்கலாம். யோகம் என்பது வெளிப்புற வேடம் அல்ல, அது ஒரு உள்ளுணர்வு. திருமூலர் இந்த பாட்டை விமர்சிக்கிறார். யாரு? தவ வேடம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறவங்களை, ஆனா உள்ளுணர்வுல இல்லாதவங்களை விமர்சிக்கிறதா சொல்றாரு. வெளியில மாலையும் குண்டலமும் கசாயமும் தண்டமும் ஆசனங்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் உள்ள மனதுல அமைதி இல்லைன்னா, அகங்காரம் குறையலன்னா, இறை உணர்வு இல்லைன்னா அது யோகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீதான் பிரம்மம், அதை அனுபவிக்க வேண்டியது, காட்டிக்கொள்ள வேண்டியது இல்லை. வெளிப்புற அடையாளங்கிறது ஒரு மாயை. அதுல இருந்து வரும். அதை தாண்டி உள்ள போகும்போதுதான் ஆத்ம ஞானம் வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த பாடல் சொல்றதா இந்த பிரதில போட்டிருக்கு. மற்ற நம்ம வழக்கமா பார்க்குற சரவணனையா தளத்துலையும் சரி, தேவாரம்.org சரி அந்த மாதிரி போடல. பட் இந்த பிரதில போட்டிருக்கு, அதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. இன்னொரு டைம் இருக்கிறதால நிமிஷம் பார்ப்போம். 6 வகைகள்ல நம்முடைய நரம்பு மண்டலத்தை காம் பண்ணக்கூடிய டெக்னிக் ஒன்று நான் படித்தேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நரம்பு மண்டலம் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்துறது தான் பிரைமரி இது. ஏன்னா உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய அதுல மற்ற சைடு எஃபெக்ட் எல்லாம் வரக்கூடிய காரணங்கள் அதுதான் சொல்றாங்க. அப்போ ரொம்ப ஒரு ஆன்சைட்டியா இருக்கிறோம், ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஓவரா போயிட்டோம், நாமளே கொஞ்சம் புரிஞ்சிக்க நிலவுல இருக்கிறோம் அப்படிங்கும்போது 5 4 3 2 1 டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க, கிரவுண்டிங் டெக்னிக். அப்ப என்ன பண்ணோம், இல்ல நமக்கு இன்னொருத்தங்களுக்கு கூட ஒருத்தரை பார்க்கறோம், ரொம்ப அவங்க ஒரு அப்நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி டைவெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இமிடியேட்டா 5 பொருட்களை பார்க்க சொல்றது, 4 விதமான ஃபீலிங்ஸ் உணர வைக்கிறது, இருக்கிற இடத்துல இருந்து 3 விதமான சவுண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது. இப்ப நம்ம உட்காந்து இருக்கிறோம்னா ஃபேன் ஓடுறது, ரோட்ல ஓடுற வண்டி, இல்ல மிச்சி ஓடுறது, அப்படி ஏதாவது 3 விதமான சவுண்டு கேட்கலாம். 2 விதமான ஸ்மெல் நம்ம உணரக்கூடிய நிலைமைக்கு கிரியேட் பண்ணலாம். அப்புறம் 1 கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். இது கிரவுண்டிங் டெக்னிக் 1ன்னு சொல்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா நம்ம படுத்துக்கிட்டு காலை மட்டும் மேல உயர்த்துறது. இது நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ணது. 3ல இருந்து ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ பண்ணலாம். ஸ்லோவா பிரீத் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. சர்க்குலேஷன் நல்லா ஆகும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இது பண்ணா கூட போதும். உங்களுக்கு நல்லா பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். உங்களுக்கு ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரெயின் குறையும் கால் மேல போகும்போது அப்படின்றாங்க. அப்புறம் பேர் ஃபுட் கிரவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா கார்சிட்டால் லெவல் அப்படின்றது, நம்ம கார்சிடோசோல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுன்றதுக்காக அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கிராஸ்ல நடக்கிறது, வெறுங்கால்ல நடக்கிறது, மணல்ல நடக்கிறது, அப்படி நம்ம விட்டு நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய சிஸ்டத்தை அப்பதான் ரிலாக்ஸ் ஆகும். ஒரு மாதிரி கிரிப்பா இருக்கும். அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மெத்தடு சொல்றாங்க. அப்புறம் பாடி ஸ்கேன் அல்லது செல்ஃப் ரைக்கி அப்படின்றாங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாகமா நம்ம பார்த்து அதை பிளஸ் பண்ணிக்கிட்டு அதை டச் பண்ணிக்கிட்டு அதை பத்தி ஒரு சிந்தனை பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷன் குறையுது, பாடியினுடைய அவேர்னஸ் அதிகமாகுது. அப்போ நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹிப் ராக்கின்னு ஒரு மெத்தட் சொல்றாங்க. இடுப்பை நின்றுகிட்டே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றது.
அதுல வந்து சில ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. கடைசியா ஒண்ணு ஹேண்டில் இட் ட்ரோயர் அப்படின்றாங்க. வாட்டர்ல வந்து ஷவர் பாத் இல்லை அதில் அப்படியே குளிக்கிறது, பிரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்றது, லோயர் சென்சரியில் இருக்கக்கூடிய ஓவர்லோடெல்லாம், மைனூட்டா இருக்கக்கூடிய ஓவர்லோடெல்லாம் அதில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெரிய ரிச் பணக்காரர். அவர் என்ன பண்ணுவாராம், காலைல எழுந்த உடனே போயிட்டு 5 நிமிஷம் பைப்பை திறந்து விட்டு அப்படின்னு நின்றுடுவாருங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். நம்ம பாடியில் இருக்கிற நாடி நரம்புச்சு எல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஃப்ரீ ஆகிடும். இதெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்றதும் நர்வஸை கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள் தான். சில பேருக்கு அது வராது. இது ஒரு டிஃபரெண்ட் டெக்னிக்கு. அதை நான் படிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மிக்க நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள்லாம் வரலாம், இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சிடலாம். நன்றிங்கய்யா, நன்றி. நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. அதுமாரி ரத்னகுமார் ஐயா சொன்னது வந்து இன்னும் அடுத்த, அதாவது 1669 அந்த அந்த பாடல்கள் வர இடத்துல வரும், புஞ்ஞானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை. அதை உணராமல் நம்ம எந்த வேடம் போட்டாலும் அதில் பயனில்லை, அந்த இதுவும் வரும். அவங்க சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்தது. இனி அந்த மாதிரியும் வரும். வேடம் போடுறது பெருசு இல்லை, அது வந்து உணர்ந்து போட்டால் அது தேவைன்னு நமக்கு தேவை, அதனால் யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்து போட்டால் அது இல்லைன்னா அந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது. அது இந்த பாடலோடையும் பொருத்தி ஐயா சொன்னாங்க. மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.